ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஏபி கார் ஜோனில் என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்ற பார்க்கலாம் வாங்க. வீடியோஸ்குள்ளே போகலாம். கைஸ் அப்படி மறக்காமல் ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பண்ணிவிடுங்க. ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கனாலும் சரி, ஒரு 1000 பேர் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ப்ளீஸ் இதுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்களா. காசு அப்பானமா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, பண்ணி விட்டு போங்களாம். ஸோ உங்களால் நான் வாழ்ந்த மாதிரியாவது இருக்கட்டும். ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பிச்சருக்கு குறைய கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம கூட வீடியோஸில் ஷேர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காரே பார்த்தீங்கன்னா வந்து டியூஎஸ்டிஆர் டஸ்டர். ஸோ டஸ்டர் RXZ தான் வந்து 2015 மாடலு. 1,00,000 சில்லற கிலோமீட்டர் கிட்ட போயிருது. 1,37,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு டீசல் வண்டிங்க, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 530 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,30,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பவர் விண்டோ, 2 ஏர் பேகு, தென் பார்த்தீங்கன்னா வந்து ரியர், அதான் வந்து அந்த கேமரா இருக்கும்ல, பின்னாடி கேமரா, ரிவர்ஸ் கேமரா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்சூரன்ஸ் இல்லை, அது எடுக்கும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே காரை ஒரு சுற்றி முற்றி பாருங்களா. அப்படியே என் கூட வாங்க, நான் காரை அப்படியே சுற்றி முற்றி காட்டுறேன் உங்களுக்கு நான். ஸோ க்ரோம் இந்த ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. டயர்ஸ் ஒரு நல்ல வேல்யூ பாயிண்டில் தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏர் பேக் இருக்குது, 2 ஏர் பேகு, 4 பவர் விண்டோ. அதான் வெளியே சொன்னது தான் வந்து சீட் கவர்லாம் போட்டு நல்லா பார்க்க ஒரு பக்குவமாக அழகாக தான் வச்சுருக்குறாங்க டஸ்டர் வந்து. ஓகேவா. ஸோ இது வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டர்னு நினைக்கிறேன், அது வந்து மொபைல் ஹோல்டர்னு தெரில. ஓகேவா. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 5,30,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு தரமான வெஹிக்கல், டீசல் வெஹிக்கல் வந்து கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி ஆகணும். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம்னா டிசைர் ZXIங்க 2022. ஆல்மோஸ்ட் இந்த கார் நம்ம பார்த்த கார் தான் வந்து நம்ம திரும்பி அதே கார் கிட்ட வந்து நிற்கிறோம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ஸு இருக்கிறாப்புல. ஸோ ரெட்ஸு 2016 180 கிட்ட போயிருக்குது. கிலோமீட்டர் மட்டுமே வந்து 2 கை மாறிட்டு இருக்கிறாப்புல. ஸோ பெட்ரோல் வண்டி பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் வண்டி தான். லைட்டாக அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கலர் சேஞ்சஸ் இருந்தாலும் கார் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி 322 போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 290 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 2,90,000 தான் இந்த காரோட விலையை வந்து. ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டுருக்குறாங்க. ஜூலை மாதம் வரைக்குமே இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. டயர்ஸ் நல்லாவே இருக்குது, உள்ள சீட்டுமே நல்லா இருக்குது. ரெட்ஸு ஒரு அந்த ஆடியோ சிஸ்டம், டச் ஆடியோ சிஸ்டமோட போட்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 290 தான். ஒன்றும் இல்லை, ஒரு 3 ரூபா பட்ஜெட்குள்ளே கார் எடுக்கணும்னா 2016, இன்னும் ஒரு 10 வருஷம் கூட ஆகாத ஒரு வண்டி தான் வந்து. ஓகேவா. ஸோ ஜூலை வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுன்றாங்க. வாங்க வந்து தட்டிட்டு போயிடலாம். ஆல்டோ 800 2016 58,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. 275 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட விலையை வந்து அது 290, இது 275. ஸோ இப்படி 3 லட்சம் பட்ஜெட்குள்ளேயே நம்மகிட்ட நிறைய கார் இருக்குது. இன்சூரன்ஸும் மே மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ வாங்க. இது விலை பார்த்தீங்கன்னா வந்து 275 தான் இதோட விலை வந்து. செலீரியோ ZXI 2018 45,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்டாக ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது. 415 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேகு, 4 பவர் விண்டோ, அதான் அந்த பவர் ஸ்டார்ட் பட்டனோட கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. செலீரியோ VXI 2020 37,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 495 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக், ஆடியோ சிஸ்டமோட போட்டுருக்குறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 2012 49,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. 235 தான் இதோட விலை வந்து. பவர் 2 ஏர் பேக், அதாவது 2 பவர் ஸ்டேரிங்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்குறாங்க. சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது. சாண்ட்ரோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2009 எடுத்த வண்டி. 89,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 3 கை மாறிச்சானா வந்து பெட்ரோல் வண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 140 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் எனக்கு ஓட்ட மட்டும் வண்டி போதுன்ற போது இந்த வண்டி எடுத்துங்க. ஓட்டி கற்றுட்டு கூட இங்கே கூட விற்றுருங்க. 140 தான். கண்டிப்பாக 140 எடுக்கிறீங்கன்னா விற்கும்போது கண்டிப்பாக ஒரு 1 அதுமாரியே விற்றலாம். ஓகேவா. ஸோ நமக்கு லாபம் தான் எப்படி பார்த்தாலுமே வந்து. ஏன்னா கற்றுனுக்கு மாரியே இருக்கும், காரு ஓட்டது மாரியே இருக்கும். ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டுருக்குறாங்க. அடுத்த காரு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபோர்டு ஃபியஸ்டா 2012. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 235 தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டுருக்குறாங்க. 6 மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேவா. 235 இதோட விலை. இதுக்கு இன்னும் வரல, இது ஆல்ரெடி பார்த்த கார் தான். நான் உங்களுக்கு இது என்ன ப்ரைஸ்ன்றது கேட்டு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ரெட் கலர் கார் இருக்கிறாருல i20 ஆஸ்தா 2016 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் டீசல் வண்டி. 510 இதோட விலை வந்து. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 12 லட்சம் ரூபாய்க்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் 12வது மாதம் வரைக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. 6 ஏர் பேக், 360 கேமரா, சன்ரூஃப், அலாய் வீலோட போட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வண்டி. இந்த வண்டியில் ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் அது மாதிரி இந்த வண்டியில் ஒரு ப்ராப்ளம் உங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளோ தரமாக ரெடி பண்ண வண்டி தான் வந்து கியா செல்ட்ராஸ். 2019 5 வருஷம் ஆன வண்டி வந்து. ஸோ தரமா இருக்கும் வண்டி வந்து. இப்போ அது எப்படி நின்று பேசுற வண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு வண்டி தான் இது வந்து. செவர்லெட்டு இப்போ பிராண்ட் இல்லைனாலும் ஒரு தரமா ஒரு கையில வந்து எப்படி சொல்றது, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒரு காலத்துல எப்படி இருந்த ஆளும் தெரியும்ல, அந்த டைலாக் ஏத்த ஒரு மனுஷன் இந்த செவர்லெட் தான் வந்து. 2019 சரி 2013 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட சாரி 12,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. ஓகேவா. ஆமா 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 360 கோட் பண்ணிருக்கிறாங்க. 3,60,000 கோட் பண்ணிருக்கிறாங்க. செவர்லெட் அவ்வளோ ஒரு தரமான வண்டி. 7 சீட்டர் வண்டிப்பா. 7 சீட்டர்லாம் ஒரு 7 பேரே உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி தான் வந்து. பவர் விண்டோ, சீட் கவர், ஆடியோ சிஸ்டமோட போட்டு இருக்கிறாங்க. விலை பார்த்தீங்கன்னா வந்து டீசல் வண்டி 360 கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததும் நான் சொல்லக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 சீட்டுக்கு அப்புறம் வந்து அதே திரும்பி 5 சீட்டுக்கு வர இதுவும் வந்து ஓட்ட தெரியாத ஓட்டக்கூடிய கார் தான் வந்து ஆல்டோ K10 2012 49,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 2,35,000 கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. 2,35,000 கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. பவர் விண்டோ, டச் ஸ்கிரீனு, சீட் கவரோட போட்டு இருக்கிறாங்க. உள்ள பாருங்க, உள்ள சீட் கவர்லாம் தரமா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீனோட ஆடியோ எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வண்டியில பாத்தீங்கன்னா ஜிசோனிக்கோட டச் ஸ்கிரீனா போட்டு தரமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்படி ஒரு காரை நீங்க மிஸ் பண்ணுமா, மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கையில ஒரு 2,35,000 இருந்தா போதும், இந்த காரை நீங்க தட்டிக்கிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ இந்த கார் ஆக்சுவலா புக் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இதே மாதிரி இன்னொரு கார் கூட வர வச்சார நம்ம வந்து. இது பாத்தீங்கன்னா வந்து இதுவும் செவர்லெட் தவேரா, அதுவும் அதுதான் நினைக்கிறேன் தவேரா. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன இயர் பாத்தீங்கன்னா வந்து 16 1,69,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. அதுவும் டீசல் இதுவும் டீசல் தான்ப்பா. பிஒய் தான் வந்து. 4 பவர் விண்டோ, அலாய் வீலு, ரியர் ஏசியோட கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுல வந்து ஒரு 9 பேர் போகக்கூடிய வண்டி தான் வந்து, சின்ன பசங்களா இருந்தா. ஓகேவா. இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. செவர்லெட் தவேரா. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 5,90 இருந்தா போதும், இந்த கார் எடுத்துக்கலாம். இங்க நம்ம ஒரு சில கார்லாம் பேலன்ஸ் விட்டோம், இது நம்ம பார்த்தலாம் வந்து. ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்கிறாப்புல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து i10 மேகனா 2013 98,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 2,90 இருந்தா போதும், இந்த கார் எடுத்துக்கலாம். 2,95,000 காருக்கு பாருங்க, சும்மா தரமான ஒரு கார் தான் வந்து. 4 பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டுருக்காங்க. இன்சூரன்ஸ் நான் பண்ணி தர சொல்றேன் நான். 2013 98,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 2,90 இருந்தா போதும், நம்ம ஹுண்டாய் i10 மேகனாவை தட்டிக்கிட்டு போயிடலாம். ஓகேவா. அதே அப்படியே அங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபோர்டு ஃபியாஸ்டா 2012 எவ்வளவு கிலோமீட்டர் அப்பா, இவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குப்பா. 1,29,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 2,35,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப போயிருக்குது. ஸோ அதனால ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. விலையை வந்து 2019 லோன் வேற பண்ண முடியாது. ஆனா விலையை பாத்தீங்கன்னா 2,35,000 தான் வந்து. ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டு இருக்கிறாங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, தக்கிட்டு போயிடுங்க. ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது ஒரு ரெட் கலர் காரு சாண்ட்ரோ 2009 89,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 3 கை கிட்ட மாறிட்டு இருக்கிறாப்புல. பெட்ரோல் வண்டி. ஸோ இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 1,40,000 கிட்ட போட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க, அதுவும் நான் ஓனர் கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் கண்டிப்பாக பண்ண சொல்றேன். நான் 40ன்றது எந்த அளவுக்கு எதாவது கம்மி பண்ண முடியுமோ பண்ணி தர சொல்றேன். நான் 9 மாடலு 89,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 2 ஓனர் கண்டிஷனு 1,40 கோட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்றேன். நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. i20 அங்கே i10 பார்த்தோம், இது i20 ஆஸ்தா, அது மேக்னா, அது ஆஸ்தா. 2016 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. 5,19 கோட் பண்ணிருக்கிறாங்க. 5,10,000 இந்த வண்டியை கோட் பண்ணிருக்கிறாங்க. 2 ஏர் பேக், சீட் கவர், ஆடியோ சிஸ்டமோட போட்டு இருக்கிறாங்க. 5ஆம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். செலீரியோ VXi காரை பார்த்தீங்கன்னா ஒரு கின்னா இருக்கும் கார் வந்து. செலீரியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். இது வந்து 2020 37,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,95 கோட் பண்ணி இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் 6ஆம் மாசம் வரைக்கும் இருக்குது. 2 ஏர் பேக், ஆடியோ சிஸ்டம், சீட் கவரோட போட்டு இருக்கிறாங்க. விலை பார்த்தீங்கன்னா வந்து 4,95 தான் கோட் பண்ணியிருக்காங்க. வாங்க, ஓனர் கிட்ட சொல்லி இதுக்கும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்றேன் நான். செலீரியோ இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே பார்த்த கார் தான் வந்து, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆட்டோமேட்டிக் வண்டி. 2018 45,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,15 கோட் பண்ணியிருக்காங்க. 4,15,000 தான் இந்த காரோட விலை. இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேடா, அப்புறம் என்னப்பா,
நான் இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பேசியிருக்கிறேன். அந்த ஒரு பாவத்துக்காக அந்த ஒரு பாவப்பட்டு என் மேலே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்தவங்க. ஓகேவா? நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கூட ஆன் பண்ண வேணாம்ப்பா. நான் டெய்லியான வீடியோ போடுவேன். நீங்கள் சேனலில் வந்தால் பார்த்துலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஓகேவா? பை.